என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசாங்கத்துல சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தோம்னு நான் நம்புறேன். சட்டசபையில நிறை குறைகள் எல்லாமே நடந்துச்சு. மக்கள் எல்லாரும் ஒரு புதிய அரசாங்கத்தை இதுவரை விரும்பணும். அது மாதிரி ஒரு புதிய அரசு அண்ணன் விஜய் தலைமையில தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரு மாற்றத்தை, எல்லா மக்களும், இளைஞர்களும், வயதானவர்கள் எல்லாரும் நம்ம விரும்பணும். அதுபடி 33% அண்ணனுக்கு வாக்கு வங்கி கிடைத்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சட்டசபையில வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல நிறைய குறைகள் பேசப்பட்டது. எதிர்கட்சி தரப்பு பேசினாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டோம். இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா, இதுலயும் அவர் என்னென்ன மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அன்னை விஜய் வந்தாரோ அதுக்கு இன்னும் அதிக காலங்கள் உள்ளது. நம்ம ஒவ்வொன்னாத்தான் பார்க்க முடியும். உடனே இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அண்ணே இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் கட்சி அவங்க எல்லாம் பேசினாங்க, அவங்க நடுநிலையோட பேசினாங்க. அன்னை வன்னியரசு பேசினாரு, விடுதலை சிறுத்தை கட்சி அன்னை வன்னியரசு பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, சுருக்கமா சொல்றேன். ஏன்னா மக்கள் அண்ணன் விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிருச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்ம நினைக்கிறோமா, அன்னை உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போறாரு. அவருக்காகத்தான் இந்த பதிவு. இதுல அம்மையார் பிரேமலதா அம்மையாரும் சொல்லிட்டு போனாங்க சில காரியங்களை, அது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த பதிவை நான் போடுறேன். அவர் சொன்னாரு, ஆணவ படுகொலை, மதுபான பழக்கம், ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாம் சொன்னாரு. அண்ணன் விஜய் பதவியேற்று இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்கிறாரு. இனிமேதான் ஒவ்வொன்னா பார்க்கணும். தமிழக மக்கள் தனிச்சு நின்று தனிமையா நின்று அறுதி பெரும்பான்மையோட அவர் ஜெயிச்சிருக்கிறார். அதை எல்லா கட்சியும் ஒத்துக்கோங்க. மற்ற பிற கட்சிகளை தோல்விகளை ஒத்துக்கோங்க. நீங்க தனியா நின்றுந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு உங்க கட்சி வாங்க முடியுமான்றதை தயவு செய்து நீங்க யோசிங்க. கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில எத்தனை ஆணவ படுகொலை நீங்க தடுத்தீங்க, எத்தனை மதுக்கடைகளை நீங்க மூடுனீங்க, ஈழத்தமிழர் பிரச்சனைகளை எத்தனை நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அண்ணே சொன்னார்ல, பதவி ஏத்தனே எல்லா பிரச்சனையும் உள்ள போய் பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு வந்தார்ல மனுஷன், அது மாதிரி வெள்ளை அறிக்கையை நீங்க வெளியிடுங்க. ஐயா, பெண்கள் இங்க இருந்து பக்கத்து வீட்டுல இருந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு போக முடியல. கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு இங்க வேண்டாம். அதனால அன்னைய வன்னியரசு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆனா கட்சியை இன்னும் செயல்படாம, இன்னும் செயல்படுறதுக்கு முன்பே இந்த 4 நாளைக்குள்ள எத்தனை திட்டங்களை அண்ணே நிறைவேற்ற சொல்லியிருக்கிறாரு தெரியும். அதுக்கு நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடத்துல அந்த காரியத்தை மட்டும் பேசுங்க. இன்னும் பேசக்கூடிய காலங்கள் நிறைய சட்டசபையில இருக்குது. அப்ப நீங்க குறை நிறைகளை பேசுங்க. நான் எந்த கட்சியை சார்ந்தவள் அல்ல, பொதுமக்கள ஒருத்தியா பேசுறேன். யாரை தரக்குறைவா நினைக்கவும் இல்லை, தரக்குறைவா பேசவும் இல்லை. ஆனா எதிர்கட்சிகள் நாகரிகமான அரசியலை பேசுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற வீடியோல நான் போட்டிருந்தேன். அண்ணே சொன்னாரு, ரொம்ப டீசென்டா சொல்றோம், திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீசென்டா நீங்க டீசென்டா பேச மாட்டேங்குன்னு, உதயநிதி பேச மாட்டேங்குன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் உங்களை பத்தி. நீங்க இனிமே நல்ல மாண்போட சட்டசபையில பேசுங்க. இந்த ஆணவ படுகொலை, மதுக்கொடை, ஈழத்தமிழர் பிரச்சனையெல்லாம் அன்னைக்கு நீங்க எத்தனை தடவை ஸ்டாலினை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் நீங்க பேசியிருக்கீங்க, எங்களுக்கு அதை சொல்லுங்க. அதனால என்ன தமிழ்நாட்டுல பயன் உண்டாச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இப்ப வந்த உடனே அந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கான நேரம் இல்ல, ஒவ்வொன்னா அவர் நிறைவேற்றுவார். அடுத்து அன்னை காமராஜ் அமமுகவுல இருந்து வந்தார். டிடிவி தினகரன் இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாரு.
பழனிசாமி கூட போய் கூட்டு சேர்ந்தா நான் தூக்கு கயிறுல தொங்கிருவேன்னு சொன்னேங்க. எத்தனை கயிறுல இது வரைக்கும் தொங்குனேங்கன்னு தெரியல. கடைசியில போனேங்க. நீங்க யாரையும் பேசுறதுக்கு அறுவதை அற்றவர் டி தினகரன். எங்கள் மக்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் நல்லதை பெற்றுக்கொண்டு சிறப்பா வாழ்றதுக்கு வழி விட்டு ஒதுங்கி நில்லுங்க. உங்களை நிராகரிச்சுட்டாங்க. நாங்க நிராகரிச்சுட்டோம். மக்கள் நாங்க நிராகரிச்சுட்டோம். நீங்க ஏன் மறுபடி வர்றீங்க? உள்ள ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மக்கள் நிராகரிச்சா மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க தலை வணங்குகிறேன்னு உண்மையே சொன்னீங்கன்னா தாவேகா கட்சியில தவறுகள் நடந்தா சொல்லுங்க. அவங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் காமராஜ் எடுத்த முடிவு சிறப்பான முடிவு, மக்கள் ஏற்றுக்கொண்ட முடிவு. நல்லவர்கள் இடத்தில் கெட்டவர்கள் இடத்தில் இருந்தாலும் நல்லவர்கள் இடத்தில் சேருவது மிகவும் நல்லது. எல்லா மனுஷனும் இன்க்ளூடிங் நானும் எல்லா மனுஷனும் யாரும் நல்லவங்க, எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்லவங்க ஒரு நீதிமான் இல்லைங்க. மனுஷனா பிறந்தா எல்லாரும் குறை நிறைவுகளோட தான் இருப்போம். அந்த குறைவுகளை திருத்தி நிறைவா மாற்றிக்கொள்வது மனித பண்பு. அதைத்தான் சொல்லவாரு. அவரு இதுக்கு முன்னாடி எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் நான் நல்லவர்களிடத்தில் கூட்டு சேர போறேன்னு சொல்லி வர்றவருக்கு வழிவிடுங்க. அவர் வந்துட்டாரு. அண்ணன் காமராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அம்மையார் பிரேமலதா அவங்க சொன்னாங்க குதிரை பேரம். இவங்க சொல்றாங்க குதிரை பேரம். அண்ணன் விஜயகாந்த் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தம்பி கூட சொல்லியிருந்தாரு விஜய பிரபாகரன், காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடாதே. அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றாரு விஜய்க்கு, காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க போயிடாதேங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துக்கு தானே நீங்க போனீங்க. விஜயகாந்த் எந்த கட்சிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரோ அதை தவிடுபடியாக்கிட்டீங்களே மேடம். அண்ணன் விஜயகாந்துக்காக நான் எதுவும் சொல்ல விரும்பல. தயவு செய்து நல்ல உங்க ஆட்சிய ஆள விடுங்க. உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். உங்களுக்கு இதுக்கு மேல பதில் சொல்வதற்கு அவசியம் இல்லை. அடுத்து அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் நடுநிலையான ஒரு நல்ல பதிவை, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு பெண்மணின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொன்னார். நல்லதை செய்யும் பொழுது அண்ணன் மக்கள் ஏற்றுக்கொண்டார், வாழ்த்துன்னு சொன்னார். முந்தைய காலத்துல பெண்களுடைய அந்த கஷ்டம் வழிகள் இதெல்லாம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க நடுநிலையோட இருந்து நடுநிலையோட போயிட்டாங்க. பாமக கட்சிக்கு மனதார வாழ்த்துக்கள். நீங்க நல்லவர்களோட எப்பொழுதும் நீங்க இருப்பேன்னு நாங்க நம்புறோம். அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஐயா, அண்ணே 66% வாக்குகள் நீங்க பெற்றேன்னு சொன்னீங்க. 66% வாக்குகள் உங்களுக்கு மக்கள் அளிச்சாங்களா? அப்பவே நீங்க பதவிக்கு வரல. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துதான் நீங்க 66% வாக்குகள் பெற்றீர்கள். அந்த வாக்குகள் எப்படி விழுந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். சில்லறையை சிதற விட்டீர்கள் வந்தது. இன்னும் ஒண்ணுனா, சி.வி. சண்முகானே சொன்னது மாதிரி நாங்க முன்னாடி நீங்க பதவிக்கு ஆசைப்பட்டு புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் கட்டி காப்பாத்தின அந்த இயக்கத்தை அதோட ஒரு தீய சக்தியோட இணைச்சு நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசி இருக்கீங்களே, இத விட ஒரு கேவலம் வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க? இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வெளியே வந்த பின்னாடிதான் எங்களுக்கே மக்களாகி எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவர்? கேவல பதவிக்காக பதவி. மற்றவங்களை நீங்க பதவிக்காக போறீங்கன்றீங்க. இதுக்கு மேல நாங்க பேச விரும்பல. ஏண்டா அதிமுக ஐயா எம்ஜிஆரால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அது வாழணும். அடுத்து அண்ணே உதயநிதி பேசினாரு சட்டசபையில, பெரும்பான்மையான வாக்குகளை நாங்கள் பெறவில்லை, மெஜாரிட்டி உங்ககிட்ட இல்ல. யார்கிட்ட? தாவே காட்ட. அண்ணன் விஜய்க்கு இல்லையா? இன்னும் உதயநிதி பேசுறாரு.
ஐயா நீங்க எத்தனை கோடி நீங்க இந்த சீட்டு 59 சீட்டு நீங்க கூட்டணி கட்சியோட வந்து நீங்க இத்தனை சீட்டு எப்படி வாங்கினது உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க. குறைச்ச வாக்கு வித்தியாசம் தான் இருக்குதுன்னு பேசாதீங்க. நீங்க பணம் கொடுக்காம கூட்டணி கட்சி இல்லாம சிங்களா சிங்க மாதிரி தளபதி மாதிரி நீங்க நின்று ஒரு தொகுதியில செய்யுங்க. அப்பிறகு மீசைய முறுக்கி விட்டு பேசுங்க. யாருக்கு மெஜாரிட்டி இல்ல? தமிழக மக்களே ஒண்ணு திரண்டு போட்டிருக்காங்க. நீங்க இன்னும் எத்தனை ஓட்டுகள் போட முடியாம திரும்பி போயிருக்காங்க தெரியுமா? நீங்க கொடுத்த டார்ச்சர், போக்குவரத்து வசதியை ஒழுங்குபடுத்தி கொடுக்காதனால இன்னும் எத்தனை லட்சம் மக்கள் திரும்பி போயிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் இன்னைக்கு விழுந்திருந்தா, அநேக இடங்களுக்கு விஜயன் போறதுக்கு அனுமதிச்சிருந்தா 130 சீட்டு அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு. மெஜாரிட்டியை பத்தி நீங்க பேச, நீங்க எந்த மெஜாரிட்டியில இருக்கீங்க? 56 கட்சி கூட்டணியில சேர்த்துக்கு நீங்க மெஜாரிட்டி ஆகும். நீங்க பேசுறத சட்டசபையில ஒழுங்கா உட்காந்து கேட்டாங்கல்ல. சட்டசபை முடிங்க, வாக்கெடுப்பு அன்னைக்கு வெளிநடப்பு. உங்களுக்கு இதை விட்டா வேற என்ன தெரிய போகுது? உதயநிதி அண்ணா நீங்களும் என்னோட அண்ணன் தான். ஆனா குறை நிறைகளை தங்கச்சி சொல்லுவேனா? நீங்க கேட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு மெஜாரிட்டியில இல்லைன்னா நீங்க எத்தனை சதவீத வாக்கு உங்க கட்சியில நீங்க தனியா நின்று ப்ரூவ் பண்ணுங்க. விஜய் மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொன்னா மக்களாகி நாங்கள் கேட்டுக்கிறோம். ப்ரூவ் பண்ணாம எதையுமே பேசாதீங்க தயவு செய்து பிளீஸ். அப்புறம் நாட்டுல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வளர்ச்சி பாதையில போகுதா? எந்த வளர்ச்சி பாதையில போயிருக்குது இது வரைக்கும்? படிச்சவன்லாம் கஞ்சாவுக்கும் போதை பொருளுக்கும் பெண்களை கற்பழிக்கவும் கொலைக்கும் கொள்ளைக்கும் விலை போய் வாழ்க்கை நாசப்பட்டு போய் கிடக்குது இளைஞர்கள் மத்தியில. யார நீங்க நல்லா ஆக்குனீங்க? உங்ககிட்ட இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் நல்லா இருக்காங்க. ஒரு திட்டம் மக்களுக்காக நீங்க நல்லா செயல்படுத்தினீங்கன்னு சொல்லுங்க. உடனே இவங்க போட்ட திட்டங்கள்லாம், ஐயா எங்களுக்கு இலவசமே வேணாண்டு ஏற்கனவே விஜயன் என்று நாங்க சொல்லிட்டோம். அவர் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் மக்களுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதிகளையும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா போதும், எங்களுக்கு இலவசம் வேண்டாம். அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க 1000 ரூபாய் உடனே அவர் கொடுக்க சொன்ன உடனே 1000 ரூபாய் அவர் உங்களுக்கு போட்ட உடனே 2000 ரூபாய் 2500 மறுபடியும் கொடுத்த உடனே நாங்க ஒரு பெரிய ஆளாக போறதில்லை. அவை தகுதிக்கு தகுந்த வேலையையும் அடிப்படை வசதியையும் பிறக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு தேவையானதை செஞ்சா போதும். இலவசமே வேணாம். அதுதான் எங்க மக்களுடைய கோட்பாடு. பணத்துக்கு நாங்க யாருக்கும் ஓட்டு போடலைங்க. எந்த கட்சியை சார்ந்தவளும் அல்லங்க. மக்கள்ல ஒருத்தியா தான் பேசுறோம். எங்களுடைய வழிகளை நாங்க சொல்றோம். நீங்க எல்லாருமே இந்த தமிழ்நாட்டோடைய பிரஜைகள் தான். உங்களை நல்லவங்கன்னு சொல்றதுக்கும் திட்டுறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. ஏண்டா நீங்க எங்களுக்கு அண்ணன், மூத்தவங்களா இருந்த அப்பா, அப்படிதான் நாங்கள் நினைச்சு பேசுறோம். ஒரு நல்லவர் மாற்றம் வேணும்னு தானே மக்கள் 108 இடத்துல அவங்களுக்கு வாக்களிச்சு வந்திருக்காங்க. தனி மெஜாரிட்டி. ஒரு எந்த கூட்டணியும் இல்ல, எந்த காசும் கொடுக்கல. தனி மெஜாரிட்டியில சட்டசபையில உட்காந்து சிங்க மாதிரி சிங்கிளா உட்கார்ந்து இருக்காரு. நீங்க இன்னும் இவங்களையும் நீங்க குறை சொல்ற அளவுக்கு நீங்க இல்லைங்க. தயவு செய்து அவங்கள நிம்மதியா ஃப்ரீயா இண்டிபெண்டா அவங்கள அரசியல் நடத்த விடுங்க. மக்களுக்கு நல்லது செய்ய விடுங்க. நீங்க எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தொடச்சு வலிச்சு முடிச்சுட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்கீங்க. யாருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சி.வி. சண்முகண்ணே, எஸ்.பி. வேலுமணி அண்ணே, டாக்டர் விஜயபாஸ்கர் அண்ணே, அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் வருகைக்கு, தாவேகா கட்சி வருகைக்கு மிகவும் நன்றி. சூப்பரான சரியான முடிவு எடுத்திருக்கேன். நல்ல முடிவு அண்ணே. கட்சி தான் ஏடிஎம்கேண்டு இல்ல, ஆனா தாவேகா கட்சி நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்லவர்கள் வாழ்ந்து நமக்கு சொல்லிட்டு போன அந்த முன்னோர்களுடைய ஆசியில வந்த கட்சி. எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா,
கொள்கை தலைவர்கள் 5 கொள்கை தலைவர்கள் காமராஜர் ஐயா, டாக்டர் அம்பேத்கர், வேலுநாச்சியார், வீரமங்கையார், தந்தை பெரியார், இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்களோ அதோடைய அடையாளமா மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச என்ன நல்ல நல்ல திட்டங்களும் உதவிகளும் செஞ்சாங்களோ அதை செய்யறதுதான் தாவேகா வந்திருக்குதானா. அவங்க சொன்னாங்க ஊழல் கட்சியில இருந்துட்டு வந்தவங்க இப்ப உண்மையுள்ள கட்சி ஆயிருமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? ஏன் அவங்க நல்லத மக்களுக்கு செய்யணும், நல்லவர்களோட நம்ம கூட்டு சேரணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடாதா? அவர்கள் நல்லவர்களிடத்தில் வந்தால் அவர்கள் நல்லவர்கள், இனி நன்மையை மக்களுக்கு செய்வார்கள். கடந்தவை இனி நடக்க போவதை நன்மையானதை அவர்கள் செய்வார்கள். அவர்களும் இனி தூய்மையானவர்களாக மாறுவார்கள். மக்கள் நாங்கள் அதை விரும்புகிறோம். அண்ணன் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர், இவங்க அண்ணன் காமராஜ், இவங்க எல்லாம் அவங்களுடைய கூட்டணி இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோட நாங்க மக்களாகி நாங்கள் நல்லதை செய்தால் உங்களோட கூட இருப்போம், தோள் கொடுப்போம். கெட்டவர்களுடைய வாக்கு ஒன்றும் பலிக்காது, நல்லவன் வாழ்வான். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்கனா. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். என்னோட வீடியோவை பாக்குறதுக்கு எல்லாரும் எனக்கு ஆதரவு தாங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. யாரையுமே நான் தரந்தாழ்த்தி பேசணுன்ற எண்ணத்துல இதுல பேசல. யார் மனதை வேதனைப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரியானத சொல்லியிருந்தா ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.